ஏன் எழுந்திருக்கிற? உனக்கும் ஒண்ணு இல்ல, மூக்கு மூக்குன்றீங்க. என்னாச்சு? என்னாச்சியா? பிளட்டா? பாப்பா நாங்க இருக்கோம், எங்க கூட விளையாடலாம் நீங்க. அங்க போறியா? அங்க போறியா? அங்க போறியா? அங்க ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹாய் காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேம் பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு கேம் விளையாடுறதும் கேமை கவனிக்கிறதுலையும் வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் பரிமேட்சில் இப்போ புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு, ஃபயர் பூம். அந்த கேம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஒரு கேம் சேஞ்சரான ஒரு கேம் தான். இப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இதில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை விளையாடுறதுக்கான சரியான நேரமும் இதுதான். பரிமேட்சில் இருக்க இந்த ஃபயர் பூம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஃப் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடும்போது இந்த சேஃப் ஜோன் வந்து சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் உங்கள் வெற்றியை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியும். முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நானே ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஸ்கோர் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமை ஏன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஏன்னா இந்த கேமை விளையாடுறதுக்கான சரியான நேரம் இதுதான். குறிப்பிட்ட இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே இந்த கேம் விளையாடலாம். ஸோ நானே வந்து இந்த கேம் விளையாடி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த கேமை ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,50,000 வரைக்கும் வெல்கம் போனஸாக கிடைக்கும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? பரிமேட்சில் இருக்க இந்த ஃபயர் பூம் கேமை நீங்கள் விளையாட ஆரம்பிங்க. Hey guys, welcome back to another new video. After long time ஒரு வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஷேடோவில் வந்து முன்ன மாதிரி வியூஸ் போலன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நம்ம வீடியோ பண்ணணும் தான் இருந்தோம். ஆனால் இந்த பொங்கல் அப்படி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி ஃபெஸ்டிவல் டேஸ் இருந்ததுனால ஸோ அதனால தான் கொஞ்சம் பிஸியாகனால இதை வந்து பெருசாக கவனிக்க முடியாமல் போச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்கன்னு தெரில. நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் உங்கள் எல்லாரையும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். என்னடா கேட்டுகிட்டே இருக்காங்க, எதாவது பண்ணணுமே. இது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாச்சும் ஆடிஷன் போயிருக்கோம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால் வரும். அப்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கால் தான் நமக்கு இங்கே வந்தது. இந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து நம்ம நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ அவங்க தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இங்கே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்களால கண்டினியூவாக பண்ண முடியல, வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ அகெயின் இதே லொக்கேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து சிம்பிளி சரத் அவர் கூட ராகுல் இருப்பார். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிவி அவங்களாம் இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஜிவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு. அதனாலேயே அதுலேருந்து ஜிவி வர்றதில்லை. சாப்பிடுச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட சென்னை வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்த்துருந்தோம். இல்லை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு லைஃபு, கொஞ்சம் ஹாப்பினஸாக போயிட்டுருக்கு, மறுபடியும் உள்ளே வந்து இது ஆகிடுமோ. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாவ அவளும் சரி, அவள் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பர்சனலில் பயங்கரமான இம்பாக்ட் இருக்குது பிளாக் ஷேடோ. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேசணும், பட் வந்து மறுபடியும் உள்ளே வரதுக்கு கொஞ்சம் தயங்குறா. பார்ப்போம், மேபி ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நாங்கள் இந்த 3 பேர் இந்த கால் வந்தோடனே வந்துவிட்டோம். இங்கே நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் வச்சு ரிச்சுவல் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். அந்த டாலுக்கு பதிலாக நாங்களே வந்து பார்த்திங்கன்னா பழைய கைதியாக வந்து இது இங்கே இறங்க போகிறோம் இந்த ரிச்சுவலில். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இறக்கிடுவோம். ஸோ நாம் வந்து உள்ளே போய் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அந்த மாதிரி சொன்ன மாதிரி நடக்குதா எல்லாமே பார்ப்போம். ரிச்சுவலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க ஆல்ரெடி இந்த இடத்தோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். அப்படி ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நம்ம சிம்பிளி சரத் உங்களுக்கு சொல்லுவார், கேளுங்க. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து நடந்த ஸ்டோரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா பாதியிலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிப்பாட்டின ஒரு பில்டிங்கு. இங்கேயே தங்கி நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க.
அப்போது இங்கே தெரியாதனமாக ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தை மேலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆன்மா தான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறமே மறுபடியும் இங்கே வேலை செஞ்ச ஒரு மேஸ்திரிக்கும் பயங்கரமாக அடிபட்டு ஐசி வரைக்கும் போயிருக்காரு. ஆனால் தப்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்னால இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நார்மலாக அபினன் பிளேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்தவங்களுக்கு இந்த இடத்துல நிறைய அமானுஷமான அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸுமே அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்த வந்து மறுபடியும் இப்போ வேலை செய்யலாம்னு தொடங்கியிருக்காங்க. அகைன் இப்பயுமே வந்து நிறைய விதமான பிரச்சனை வரதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு பயங்கரமான தீனி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு பயம் கலந்த ஒரு ஃபன்ஃபில்டா நீங்கள் வந்து என்ட்ரி எப்படி இருக்குன்னு எனக்கு இல்லடா இல்லடா இது சொல்கிறேன். ராகுல் ப்ரோ கூட நல்லா அதனால் சொல்கிறேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க கூட சேர்ந்து 1 2 3 சொல்லி ஓடி நான் விழுந்து ஏதோ சம் கேட்டுச்சு. வாங்க கோத்ரா போனோமா, கோத்ரா என்னடா சொல்லுவாங்க, கோஃப்ளோலே வாங்க. கோத்ராவா வளர ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ் நிறையா. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. ஏதோ அணில் ஓடுறாங்க சத்தம் கேட்டுச்சு. பறவை மாடுலாம் மேய்ஞ்சிருக்குமோ, மாடு மேய்ஞ்ச மாதிரி இருக்குல்ல. யாரா ஏறி போறாங்க மேலே எதுக்கு சவுண்ட் வருது? மேலே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கல் வந்துச்சு. அது அப்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன். மேலே சவுண்ட் நம்ம இன்ட்ரோ பேசும்போது கேட்டுச்சு. உங்களுக்கு கவனிச்சிங்களான்னு தெரியல. இது என்ன இது பண்ணமா? இல்லை 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 சொறி விட்டுருக்காங்க. அது ஒருத்தர் கவர் பண்ணியிருக்காங்க. சும்மா தலை ஓட்டக்குள்ள விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கேமராவை? நல்லா இருக்குடா அந்த ஷாட்டு. இந்த கேமரா ஆங்கிள் சொன்னடா. ஏய் ஏய் என்ன காப்பா? ஏய் இப்போ க்ளீன் அப் வெளியே உங்களுக்கு கிடைச்சா? ஒரு நிமிஷம் சரி. சாப்பிட்டு போஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி மேலே இருந்துச்சு, தலை இருக்க வந்துச்சுல. பாப்பா அந்த பாப்பா இருக்குமா? ஏய் நாய் கத்துக்கா. நாய் இல்லடா. அப்பா நீயாப்பா? நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்றேன் பேச்சு. அண்ணா வந்து உங்க கூட விளையாட தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து அண்ணா உங்களுக்கு பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த தடவை வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நாங்க இருக்கோம், எங்க கூட விளையாடலாம் நீங்க. என்னையா இந்த பக்கம் வந்துச்சு. ஏய் உன்னை பார்த்தா நான் கேமரா வச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்த மாதிரி தான் கேமரா வச்சுட்டு இருந்தேன். நம்ம வண்டி தான் நிற்குது. ஏய் சத்தியமா உன்னை பார்த்த மாதிரி தான் கேமரா வச்சிருந்தேன் நான். ஏய் உன் மேலே சத்தியமா சொல்கிறேன், உன்னை பார்த்த மாதிரி தான் கேமரா வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கா? அப்படி இருக்கு. இந்த இடம் சாதாரண இடமா சொல்லு? நம்ம 5 பேர் அங்கே அன்றைக்கி இருந்தோமே. இது மேலே தான் கேட்குது ஆக்சுவலாக. பாப்பா எங்கே இருக்கீங்க? மேலே தான் இருக்கீங்களா? மட்டும் தெரியுதானே இது ஒரு ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. மச்சான் நான் அங்கே தான் கேமரா வச்சுருந்தேன். சத்தியமா அங்கே எதுவுமே இல்லை. அவர் தான் செகண்டில் பார்த்துருக்காரு. நீ அவ்வளோ ரீச் ஆகுதுடா வந்து அங்கே வரைக்கும் போயிருக்கு. ஒரு நிமிஷம் மேலே தான் கேட்குது, பொறுமையாக மேலே போகணும். இல்லை இப்போ எதுக்கு என்ன லாஸ்ட்டில் விடுறீங்க? பாப்பா நாங்கள் மேலே தான் போ சொல்லாமல் போ. தான் எனக்கு மைண்டு போகுது. மாட்டு சாணி கையில் வச்சுருந்தா போய் வருமா? எடுத்து வாயில வச்சுக்கோ. ஏன்டா அடி பண்ணுறீங்க? மாடு தெய்வீகோ அப்படி சொல்கிறேன். பிஜேபி ஏதோ சொல்கிறேன். பேய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வாயில் வச்சுப்பேன். எதுடா? மாட்டு சாணி இருந்தால் போகிறேன், உயிர் தான் முக்கியம். எனக்கு சாணி தான் பிரச்சனை இல்லைங்க. பாப்பா
அண்ணா உனக்கு இந்த வாட்டி விளையாட்டு பொருள் என்ன இப்போ இது கோல் நல்லா காசாச்சுரா அங்க எதுவுமே மாதிரி சீரியஸா இதுக்கு மேல மாடி கிடையாதுடா மச்சான். இருக்குடா. இருக்கா? மாதிரி இப்போ கிராஸ் ஆகும் நான் பார்த்தேன். இவர் ஏதோ நோட் பண்ணிட்டே இருக்கிறா இது. எனக்கு தோணுதா இருக்கும் மயிலும் முடியடா. அது அப்புறம் இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதாடா? அது கை காலில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏய் பார்த்தோம். என்னடா அங்க போயிட்டீங்க? கேர்ஃபுல் ரமணி. உள்ள சவர் காட்டாத. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அம்மா இங்க பாருமா, குழந்தை மாதிரி நடந்துக்கோங்க. சாரி, நான் அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோங்க. எங்களா குழந்தை மாதிரி நினைச்சு அது என்ன பண்ண போகுது? குழந்தை மாதிரி நடந்துக்கோங்கன்றியா? பாப்பா ஏதாவது பேசு, பாப்பான்ட்டு நிறுத்து. என்னாச்சு? கேமரா பசங்க எங்கே பார்த்து நேற்று ஷேர் பண்ணேன். மேலே பார்த்து கேமரா பிடிச்சி இருந்துச்சா கம்யூனிகேட் அது ஆன் பண்ணு கம்யூனிகேட் பண்ணுறா. எங்களை சுற்றி தான் இருக்கீங்களா? எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்களா நீங்கள்? அம்மா இப்போ எங்களுக்கு மேலே தான் இருக்கீங்கன்னா மறுபடியும் இப்போ போட சத்தத்தை மறுபடியும் போட்டு காட்ட முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். எங்கள் மேலே தான் இருக்கீங்க, எங்களை பார்த்து தான் இருக்கீங்க, நாங்கள் பேசுறதா கேட்டு தான் இருக்கீங்கன்னா கிளீனாக தெரியுதுடா. உன் மேலே தான் இருக்காங்க. ஏன் மேலே இருக்காங்களா? உன் மேலே இல்லைடா, மாடி மேலே. என்னடா ஒரு இது சொல்றேன், மேலதான் நான் பார்த்தது சத்தியமா எனக்கு தோணல. நான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? காட்டு. பேன் குத்துறமே குத்திட்டு இருக்கு. அப்போ நாளே தான் போய் பார்க்கணும். பார்த்தோம். நீங்கள் சத்தம் போடுறதுலாம் எனக்கு கேட்குதுடா. நீங்களாக இருந்தாலும் சரி, வேற யாராவது பாப்பாவாக இருந்தாலும் வேற யாராவது இங்கே பெரியவங்க இறந்து போனீங்களே, யாராக இருந்தாலுமே எங்கள் முன்னாடி வரலாம் தாராளமாக. உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். மச்சான் அங்கதான் நிக்குதுடா. இங்கதான் பார்த்தேன். மச்சான் இங்கதான் பார்த்தேன். மேலே என்னடா இது? போர்டு பரவா? ஏய் அதுக்குள்ளே இப்பதான் போகும். ஆவிடா அது. இல்லை கரெக்டாக சொல்கிறான். சொன்ன மாதிரி வந்துட்டாங்கல்ல, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கடா இங்கே. செம்மையா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. என்னாச்சு? அப்பா ஏய் பார்த்தது ரொம்ப பெருசாக இருந்தாம இல்லை உருவம். அது ஹைட்டா தானே அது. செம்ம குழந்தை மாதிரி height. இல்லடா. குழந்தை இல்லை, நான் சொன்னது இல்ல, இல்ல, குழந்தை குழந்தை யாராவது வரதா கூட வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி இல்ல. அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. குழந்தை மாதிரி இல்ல, பெரியவங்க மாதிரி தான் இருக்கு. வந்தது ஒரு நிமிஷம் சைலண்டா கேளு. இல்லை நிமிஷம் அமைதியாக லிசன் பண்ண. சைலண்டா லிசன். குழந்தை நல்லா குழந்தை வாய்ஸ் கேக்குது. நல்லா கேக்குது. வெளியே போ. என்ன நாங்க சொன்ன போற அதிகமா நிக்கிறியா? என்ன சொன்ன நீ? பாத்தியா? கன்ஃபார்ம் பாத்தியா? ஆமா. கேப்சர் லைட் இச்சா? லைட்டா நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். நான் சத்தியமா பார்த்தேன் மச்சான். எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. மேல டேய் இங்க பாருடா, இங்க ஒரு பில்லர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு பாருடா. மேல இருக்கீங்களா? மேல தான் கேக்குது. எனக்கு நல்லா கேட்டுச்சு கிளீனா. பாத்தோம். அதான் அது குழந்தையே இல்லாத. யாரா பேசுறீங்களா?
முணுமுணுப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. இந்த கேப்ல நான் சொன்னேன் இந்தா. டேய் மச்சான் என்னடா சொல்றீங்க? டேய் என்னடா என் கண்ணுக்கு மட்டும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தெரியுதுனால நீ கூட இருக்க எல்லாத்தையும் ஓடுறீங்க நீ. ஐயோ அங்க போறா ஏதோ தெரியுதுடா. என்னடா தெரியுது? வாட்டர் பாட்டில் அதே ஆட்டோமேட்டிக்கா உருண்டு வந்ததுடா. ஒரு நிமிஷம். எங்க ஊர் பார்த்த நீ எங்க பார்த்த? சத்தம் கிடிச்சு போட சத்தம் பண்ணி போட காட்ட முடியுமா? கை தட்டினா சாரோ. அப்பா ஏன் பாப்பா எங்களை மேலே கீழே சொல்லிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க? குழந்தையா கீழே தான் கேக்குது. பயமா இருக்கே. நான் உங்களை எதுவே பண்ண வரல தங்கம். உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு. இது 3 அண்ணன் இருக்கோம். ஐஸ் பாய் விளாடுறீங்க என் கூட? வேணாண்டா தங்கம் ஐஸ் பாய்லாம். செத்துருவான் தங்கம் இங்கே ஒருத்தன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா? லைட்டா நம்ம பண்ணது முன்னே பைப்புலாம் அடிக்கிறதுக்கு ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதான் முன்னே வந்ததுக்குமே ஆள் நடமாட்டமும் இருந்திருக்குங்க. தொடர்ந்து சுற்றி சுற்றி சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. போன வாட்டி போனது இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படிலாம் இல்லைடா. இல்லை மச்சான் போன வாட்டி ஒரு பெரியவங்களோட பெரியவங்க அட்டாக் பண்ணுறாங்கடா. எப்பா பாட்டில் மண்ணில் ஒன்றுன்னா ஒரு டென்ஷன் ஆயிடுச்சானு தெரியல. ஏய் கீழே தான்டா சத்தம் கேட்குது. கேட்குதா உங்களுக்கு? தெரியல. கீழே தான் சத்தம் கேட்குதுடா தெளிவா. சரி ப்ரோ கீழே சத்தம் கேட்குதா? சீக்கிரம் சவுண்ட் உனக்கு? எனக்கு இரு. நீங்கள் இருக்கீங்களா? நான் கீழே பார்த்துறேன். சேஃபாக இந்த பில்டிங் இன்னும் இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண கீழே பார்த்துருந்தேன். கீழே சத்தம் கேட்டே இருக்கா. கவனிச்சிட்டே இருக்கலாம். இது பட்டன் பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு வரேன். மணி பார்த்துடாடி. ஓகே ஓகே. கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாப்பா சிரிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரியா அதுக்கு கீழே மாதிரியா தெரில. மேலேயும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அட் தி சேம் டைம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லும் மணியும் நாங்கள் பார்க்க வச்சுருக்கேன். சொல்ல போயினேன் கீழே. எனக்கு வேறு இந்த இடம் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. எனக்கு எதுவும் புதுசாக வர மாதிரி இருக்கு இந்த இடம். ஆல்ரெடி வந்து அங்கே போறியா எம்மா இவ்வளோ க்ளோஸா? மணி ஏய் தெரிய மாட்டேறா. மணி போயா போய் பாரியா போயிட்டு. தெரிய மாட்டேறா. பாப்பா தங்கம் நான் கீழே தானே வந்திருக்கேன். கீழே தான் இருக்கீங்களா? கீழே தான் இருக்கீங்கன்னா அண்ணன் முன்னாடி வாங்கடா. நம்ம வெளியே வந்து நைட் விஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கீழே நம்ம ஏதாவது வெளியே ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அதில் கேப்சர் ஆகிருக்கும். பாப்பா எங்கே இருக்கீங்க? லாஸ்ட் டைமே அந்த குழந்தைக்காக ஒரு பொம்மை வாங்கியிருந்தோம். அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவிட்டி ஆச்சு. அட் தி சேம் டைம் ஒரு பெரிய ஒரு பொம்மை பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. நான் கவனிக்கவே இல்லை. அதை எடிட்டிங்லேயும் நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன பிறகு தான் நானே பார்த்தேன். அந்த கிளிப்பை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. யோ அங்கதையா பார்த்தேன். நல்லா க்ளீனாக தெரிஞ்சுதியா? அங்க போயா? யோ அங்க பாரியா? அம்மா க்ளீனா பார்த்தேன். எங்கடா என்ன ஒண்ணுமே இல்ல. யோ ஏமா யோ உனக்கு முன்னாடி அங்கயா? ஏய் இங்க ஒண்ணுமே இல்ல. லெஃப்ட் சைடு ஏதோ பார்த்தாம இருக்கு.
ஏய் அப்துல் மணி டேய் டேய் இங்க தான்டா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனடா இங்க யோ எங்க அம்மா மேல சத்தியமா நான் பார்த்தேயா. ஒரு நிமிஷம் எங்கயா போற? ஏய் சத்தம் கேக்குதுடா கீழ. யோ இங்க நான் ஒன்னு பார்த்தேன்ற நீ சத்தம் கேக்குது போயிட்டே இருக்க. ஒரு 5 நிமிஷம். ஏய் சொல்றதே கேளியா யோ. யோ இங்க நான் பார்த்தேன் ஒன்னு. ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டியாடா? 5 நிமிஷம். ஐயோ காய்ஸ் இங்க நான் சத்தியமா இங்க நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். யோ இங்க ஒன்னு பார்த்தேன். அப்துல்லா ப்ரோ இங்க நின்றுட்டு இருந்தாரு. இங்க ஒன்னு பார்த்தேன். இல்ல வேலைன்றாரு. சவுண்ட் வேற கேக்குது. ஐயோ அப்துல் இங்கே விட்ட மணி என்ன மேலே 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 போனாங்களா? கீழே 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 மேலே எங்க மணிங்க மணி மேல இருக்கா? மேலே தனியாக இருக்கானா? ஆமா. சோ ஓ ஓ இந்த இடத்துல கரெக்டா ஏன் ஓடி அந்த இங்கே பாரு ப்ரோ. இங்கே ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம் ப்ரோ. பா சொல்லிக்குது ப்ரோ எனக்கு இப்பயே. இங்கே ஒரு சின்ன ஆமாம் ப்ரோ ஏதோ இங்கே கருப்பாக தெரியற மாதிரி நான் எட்டி பார்த்த மேலே தெரியல. ஸோ உட்காந்து பார்ப்போம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரூம் எட்டி பார்த்து போயிருந்தேன் அப்படியே. நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே இந்த படத்தில் வந்து தெரியுமா ஜெயம் படத்தில் வந்து எட்டி பார்ப்பாங்க தெரியுமா கோடி கோடி மின்னல்கள் அந்த மாதிரி. நான் ஏதோ சொல்ல வருதா எனக்கு. குழந்தை ப்ரோ நல்ல குழந்தை ப்ரோ சின்ன குழந்தை ப்ரோ செம்ம குழந்தை ப்ரோ. அவன் ஏன் மேலே விட்ட வா போகலாம். எங்கே எப்படி போனோம்? செத்துட்டானா தெரியல. இருந்தா போட மாட்டே மேலே எப்படி தண்ணி நிற்கிறான் அவன் மேலே. ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டியாடா? கிலோ கன்ஃபார்மா வாடா படத்தை விட்டு வரலாமா? வட்ட ஏய் என்ன ஜம்ஜம் வாட்டர் வச்சிருக்கேன் கையில். சம்சம் வாட்டர் இல்லையா வாட்டர் அது. ஏய் தண்ணி கேன் பிசினஸ் மாதிரி பேசுறேன். ஒன்று யூரின் பண்ணியப்போ ஆமாண்டா. ஏடா எருமை மாடு வயசாகுது என்னடா யூரின்லாம் போய் வச்சிருக்கு. இல்லடா நான் ஒரு யூடியூப்ல வீடியோல பார்த்தேன்டா இந்த மாதிரி பேய் ஏதாவது அமானுஷ சக்தி வர்றப்ப நம்மளோட யூரியனே நம்ம சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டா அந்த நீச்சல் ஸ்மெல்லுக்கு வராது அப்படின்னு. பேண்ட் எல்லாம் வர பேண்ட் எல்லாம் ஒரு பயத்துல ஏய் படத்துக்குள்ள வா. ஏய் ரெண்டு பேரும் படத்துக்குள்ள வந்துருங்க. அச்சு சத்தியமா மயிரே வரலாமாடா? ஏய் வா டேய் மணி. ஆமா ரெண்டு பேரும் மயிராச்சன் விட்டு பண்ணினா என்னடா எதை தெரிஞ்சதா பண்ண முடியும் நானு. வரவே என்ன அவர் கூட. ஏய் அவரு போயினே இருக்காருடா. இந்த பண்ணாடைக்கு பேயே பரவாயில்ல போல இருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணுடா மணி யூரின்லாம் போயிட்டு நம்ம இது பண்ணிடலாம் ப்ரோ சேலஞ்ச் பண்ணிடலாம் ரிச்சுவல். ஆமாம் கைஸ் நான் கீழே சொல்லியிருந்தேன் ஒரு ரிச்சுவல் கொண்டு வந்துருக்கோம் சொல்லிட்டு அது என்ன பார்த்தீங்கன்னா 3am சேலஞ்சு தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து டாய் வச்சு பண்ணியிருந்தோம். அப்போயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே படுத்து இருந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் 3am சேலஞ்ச் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 3 பேருமே படுத்து எங்கள் தலைக்கு மேலே வந்து ஒரு விளக்கு வச்சு அது கீழே வெத்தலை வச்சு அதில் எங்கள் பிளட்டை வச்சு நாங்கள் வந்து அவங்க ஆத்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். நைட்டு செட் பண்ணிடுவோம். வெளியே ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இந்த நைட்டு செட் பண்ணுற பில்டிங் கவர் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தெரியும். ஸோ என்ன எதுவும் பண்ணலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3am சேலஞ்ச் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் விளையாடுவாங்க. ஆனால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்து கலாச்சாரத்தை சேர்ந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாமியார்கிட்ட கேட்டு பண்ணுறோம். இதில் நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே 3 பேருமே படுக்க போகிறோம். நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு பணைய கைதி மாரி நாங்கள் இருக்க போகிறோம். எங்கள் மேலே அவங்க வந்தாலும் வரலாம். இல்லாட்டி இப்படி படுத்துட்டு பேசினா மேபி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 2-3 இடத்துல வந்து டவுட் இருக்குது. திடீர்னு வந்து உருவம் ரொம்ப ஹைட்டாக தெரிகிற மாதிரியும் தெரியுது. விக்ரம் சொன்னார் கீழே வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னாரு. அது ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து நிறையவே இருக்குது.
இவர் அப்துல்லா ப்ரோ வந்து உள்ளே போய் பார்த்துட்ருக்காரு. நீ பார்க்குறப்போ உன் பக்கத்துலேயே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது கைஸ். இவ்வளோ ஹைட்டு இருக்க ஒரு உருவம் தான் அது. ரெண்டு சைட்லேருந்து நீ நின்ன இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி அந்த உருவம் வந்து நின்றுச்சு. ஆனால் நான் ரெண்டாவது நான் பார்க்கல. ஓகே 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 ஃபஸ்ட்டு ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா பாருங்க. பாப்பா இருக்க கண்ணு முடிக்கிறேன்டா. கைஸ் நாங்கள் இப்போ இன்னும் எதுவுமே கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது. இப்போ எங்களுக்கு நாங்கள் படுத்துருக்கனால எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரில. அதுக்காக தான் நாங்கள் நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம், அதில் கேப்சர் ஆகும். இப்போ நான் வேறு இந்த இது வேறு எனக்கு இன்னும் இந்த விளக்கு ரொம்ப சத்தம் வருது, புஷ்ஷுன்னு பற்றிக்குமா பயமாக இருக்குது. இப்போ விக்ரம் பேசுகிறத நிறுத்தினான்னு வைங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு அமைதியாக இருக்குது. இந்த இடக்குலேருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்னாச்சு? மாத்துக்கு தலைமாட்டில் விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்குடா எனக்கு. அப்படி தான் ப்ரோ இது அர்த்தம். நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இதில் வச்சுருக்கோம். பாப்பா வந்ததுலேருந்து உன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி என் பக்கத்தில் வர, திடீர்னு கிட்ட வர, ஆனால் ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. நாங்கள் வந்தது பிடிக்கலையா இல்லை அண்ணன்கிட்ட ஏதாச்சும் உனக்கு சொல்லணும்னு இருக்கா? எனக்கு வந்து உங்களோட கஷ்டம் தெரியுதா பாப்பா. நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடாமல் விழுந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாலே ரொம்ப வருத்தத்தை அளிக்குது நீங்கள் உங்களுக்கு நடந்ததை நினச்சி பார்க்கும்போது. அழுதியா கைஸ்? உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ நீங்கள் எங்கள் கிட்டே வரலாம், எங்கள் வட்டத்துக்குள்ளே கூட வரலாம். நீங்கள் உங்களுக்காக தான் அண்ணன் பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம். இந்த ரிச்சுவல் பண்ணால் இந்த வட்டத்துக்குள்ளே ஆத்மா வரும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னார். மணி தேவையில்லாம் எணிச்சு ஓடின பயத்தில் பொறமண்டை கிழிச்சிரும், சுற்றி பண்ணலாம்டா. நான் ஓடுற மூமெண்ட் நல்லா வச்சிருது. ஏதோ நவருது நம்மளை சுற்றி. வட்டத்துக்குள்ளே தான் வருதா? கேக்கா பயமுறுத்தாத. உரா அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம இங்கே ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்குன்னு நம்பி தான் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த சின்ன குழந்தைய தவிர இங்கே வேற யாராச்சும் இருக்கீங்களா? இருக்காங்க ப்ரோ, நம்ம தான் பார்த்தோமே ப்ரோ, ஹைட்டாக பார்த்தோமே ப்ரோ. ஏயா 2 வாட்டி பார்த்தோமேயா. அப்படி நீங்கள் யாராவது இங்கே ஐயோ ஐயோ சொன்ன மாதிரி இந்த ரிச்சுவல் செம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுல. அப்படி யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக எங்களுக்கு அறிகுறி கொடுங்க. பெருசான ஒருத்த நம்ம மேலே எதனா கல்லு வந்து விட போகுது. சீலிங் அப்படியே உடஞ்சி விழுந்துட போகுது என் மண்டை மேலே. அவ்வளோதான், 10ஓட 1 11. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பேசுறது எங்களுக்கு புரியல. உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைவேற்றுறோம். மணி வாங்கிட்டு வந்து கொடுப்பான். லாஸ்ட் டைமே வர மாட்டேன். லாஸ்ட் டைமே வந்து என் கிட்ட ஏதோ வந்து பட்டுதுடா. இப்போ மணி தலை பக்கத்தில் வந்து விழுந்துச்சுடா. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நான் என் வட்டத்துக்கு போயிடுவேன். நான் சொல்லிட்டேன். கப்பு பிடிச்சவனே, நான் மறுபடியும் கேட்குறேன், இங்கே அந்த குழந்தைய தவிர வேற யாரோ இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. நம்ம தான் பார்த்தோமே ப்ரோ. பக்கத்தில் கிராஸ் பண்ணி போச்சு. இப்படி தயா போச்சு அது. கடவுளே 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 கடவுளே. எங்களை பார்க்க நீங்கள் வரலாம். உங்களுக்காக தான் நாங்கள் படுத்துட்டு இருக்கோம் கோமாளி மாரி. தயவு செஞ்சு வாங்க. இந்த வட்டத்தோட பக்கத்தில் கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தாவா? பாப்பா உனக்கு ஏதாவது நான் மறுபடியும் கேட்குறேன், ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன் கண்டிப்பாக. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக அண்ணன் வந்து உனக்கு எதனா தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. உனக்கு உண்மையாலும் உதவி வேணும்னா எங்ககிட்ட வாங்க, இந்த வட்டத்துக்குள்ளே வாங்க. தங்கம் அண்ணன் உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கி தருவோமா? ரெஸ்பான்ஸ் நல்லா வருதுடா. நீ கோவப்படாத, அண்ணனுங்க இருக்கோம். இந்த சாமியார் சொன்ன மாதிரி இந்த ரிச்சுவலுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வருதுடா. இல்லை உனக்கு பயமா இருக்கா? இங்கே இருக்க நம்மளுக்கு தான் பயமா இருக்கு. மூக்குலாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. ஏன் எழுந்திருக்கிற? உனக்கும் ஒண்ணு இல்லை, மூக்கு போட்டு இருக்கேன். என்னாச்சு? எனக்கு மூக்கு ஒரு மாதிரி என்னாச்சியா? பிளட்டா? பிளட்டா? பிளட்டா?
வரவேலியடா அங்க அவர் சொல்றாரா சொன்ன மாதிரி கை கடு இந்த ஆளுக்கு ஏதோ சைனஸ் பிரச்சனைன்னு நினைக்கிறேன்டா. அப்பப்போ மூக்குல ரத்தம் அப்பப்போ மூக்குல ரத்தம் வருதுடா. கேமரா இது அதானே நான் அணைச்சா என் மேல எதனா வந்துட போகுது. வராதுடா அணைடா. தண்ணி முதல் எடுக்கும். இப்படி கேமரா ஒன்றும் இல்லை உனக்கு மட்டும் கேரளா ஆகல ப்ரோ. என்ன சொல்ற பாயத்தன் சொல்லு. கேரளா இல்லைல்ல இன்னும் எரியுது அமுக்கு. என்னாச்சு ஹீட்டில் படுத்தணும் அப்படி ஆச்சா? என்னாச்சு? ஓகே தானே? டேய் வாடா